வடசென்னையில் பாஜக வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக வாக்குறுதிகள் ஏதும் கொடுக்காமல் தங்களுக்கு வாக்களித்தால் மேலிடத்தை வலியுறுத்துவோம் என கூறுவதாக, அப்போ தாங்கள் வேட்பாளர் மட்டும் என்ன தக்காளி தொக்கா என கூறி கலாய்த்துள்ளது அங்கு சிரிப்பலையை ஏற்படுத்தியுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக சொல்றாங்க, எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்? அதிமுக சொல்றாங்க, மேல நாங்க வரமாட்டோம், ஆனா மேல வர்றவங்களை வலியுறுத்துறதுக்காக ஓட்டு போடும். அப்படின்னு சும்மா தக்காளி தொக்கா அவரு பால் கனகராஜனா தக்காளி தொக்கா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகின்றார்கள், நாங்க மேல ஆட்சிக்கு வரமாட்டோம், மேல யாராச்சும் வந்தாங்கன்னா நாங்க போய் அப்படி நைஸா வலியுறுத்திட்டு வருவோம். அப்படி ஐயா, வலியுறுத்துவதற்குத்தான் பால் கனகராஜ் அவர்கள் இங்கே இருக்கின்றார். வேலையை செய்வதற்குத்தான் பால் கனகராஜ் அவர்கள் இங்கே இருக்கின்றார். சென்னை மக்கள் இன்னொரு மழை வெள்ளத்தில் சிங்கிங் சென்னையாக மாறக்கூடாது என்பதற்காகத்தான் பால் கனகராஜ் அவர்கள் இந்த களம் இறங்கியிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், இது ஒரு தேசிய தேர்தல், நாட்டுக்கான தேர்தல். எம்பியினுடைய வேலை முற்றிலும் வேறு. மேலே மோடி அவர்கள் வருகின்றார்கள் என்று தெரிந்த பிறகு கீழே மோடி அவர்களுடைய அன்பு தம்பி பால் கனகராஜ் அவர்கள் தான் தாமரை சின்னத்திலே நீங்கள் தேர்ந்தெடுத்து அவரை இங்கே வர வைக்க வேண்டும். ஒருவேளை கலாநிதி வீராசாமி வந்தா என்ன சொல்லுவாரு? ஒரு வேலைன்னு போய் கேட்டா என்ன சொல்லுவாரு? மேல மோடி இருக்காரு, எனக்கு மோடியை தெரியாது, அதனால நான் என்ன செய்வேன். ஆனா இவருக்கு மோடியை தெரியும், மோடிக்கு இவரை தெரியும். மோடி அவர்களுக்கு பால் கனகராஜை தெரியும், பால் கனகராஜ் அவர்களுக்கு மோடியை தெரியும். அதனால் சகோதர சகோதரிகளே, இந்த முறை அந்த தவறை செய்யக்கூடாது. இது தேசிய தேர்தல். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.